தாமிரபரணி ஆற்றின் முகத்வாரமான தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலை வெள்ளம் சூழ்ந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வேல்ராஜ், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலை தாமிரபரணி ஆற்று வெள்ளம் சூழ்ந்தது. இதுகுறித்த தகவல்களை சொல்லுங்க வேல்ராஜ். திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் பகுதிகளில் கனமழை பெய்த காரணத்தினால் அந்த பகுதியில் உள்ள அணைகள் நீர் நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு, தற்போது கூடுதலாக கடனால் அணை உள்ளிட்ட அணையிலிருந்து 95,000 கன அடி நீர் திறப்பதாக மாவட்ட நிர்வாகம் அங்கிருந்து தகவல் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து அந்த தண்ணீர் அப்படியே தாமிரபரணியில் திறந்துவிடப்படுகிறது. பல தடுப்பணைகளை தாண்டி தாமிரபரணி தண்ணீரானது கடலில் கலக்கின்ற புன்னக்காயல் பகுதியை தற்போது காலையில் வந்தடைந்திருக்கிறது. இதன் காரணமாக புன்னக்காயலில் உள்ள இருதயபுரம் 40 வீடு, 100 வீடு என்ற தாழ்வான பகுதிகளில் இருக்கின்ற வீடுகளை அனைத்தும் அந்த ஆற்று வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. நேற்று இரவோடு இரவாக அந்த கழிமுக பகுதியில் சவேரியார்முட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கழிமுக பகுதியில் ஆற்று நீர் கடலுக்கு செல்லும் வழிகளை கால்வாய் தோண்டி சீரமைத்த காரணத்தினால் தண்ணீர் கடலுக்கு வேகமாக கலந்து வருவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் இந்த இருதயபுரம் 40 வீடு, 100 வீடு என்ற இந்த பகுதிகள் எல்லாமே தாழ்வான பகுதிகள். இதன் காரணமாக ஆற்றிலிருந்து வெளிவரக்கூடிய மிகை நீரானது ஊருக்குள் வெள்ளம் போல் பாய்ந்தோடி வருவதாக அங்கிருக்கின்ற கிராம மக்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு மிக்க நன்றி வேல்ராஜ்.